சென்னை கொரட்டூர்ல 18 லட்சம் கிட்ட இருக்கக்கூடிய நகைகள் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவத்தில் இப்போ அப்டேட்டை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வழக்கில் இவர்களுடைய புகைப்படங்கள் வெளியாகிருக்கு. கிட்டத்தட்ட 7 பேர் வரைக்கும் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கொள்ளையடித்த பணத்தில் மனைவிக்கு சீமந்தம் நடத்திய தகவல்கள்லாம் வெளியாகிருக்கு. விவரங்களோடு செய்தியாளர் தாமோதரன் இணைஞ்சிருக்காரு. தாமோதரன், இந்த கொள்ளை சம்பவத்தில் நடந்தது என்னவா இருக்கு? முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக. சென்னை பாடி பகுதியைச் சேர்ந்தவர் உமர் ஃபரூக். இவர் கொரட்டூரில் ஸ்டீல் கம்பெனியை நடத்தி வருகிறார். இவரிடம் வேலை பார்த்த சதீஷ், முன்பு வேலை பார்த்த சதீஷ் என்பவர் கம்பெனிக்கு அடிக்கடி பணம் எடுத்து சென்று வந்துள்ளார். இந்த நிலையில் அவரை வேலையை விட்டு நிறுத்திய நிலையில் அவர் ஆத்திரமடைந்து அந்த பகுதியில் இருந்து அவரோட நண்பர் அந்த கம்பெனியில் வேலை பார்த்து வருகிறார். அவர் பணம் எடுத்து செல்லும் போது இவரோட சதீஷின் கூட்டாளிகளுடன் சேர்ந்து 7 பேர் கொண்ட கும்பல் அந்த ரஞ்சித்திடம் இருந்து பணத்தை பறித்து சென்றுள்ளனர். இந்த பணத்தை பறித்து சென்று தூத்துக்குடியில் உள்ள சொந்த ஊரில் சென்று தங்கியிருந்தனர். வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு கொண்டு வந்தனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தாமோதரன். சென்னையில் தொழிலதிபர் வீட்டில் நடந்த கொள்ளை சம்பவத்தில் 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கொள்ளை அடிக்கப்பட்ட பணத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்ற விவரங்கள்லாம் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.